2023 அறிமுகப்படுத்தப்பட்ட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஏசி வசதி இல்லாத நீண்ட தூர ரயிலாக பொது மற்றும் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுடன் இயக்கப்படுகிறது. இதில் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் பயணிக்க 1000 கிலோமீட்டருக்கு சுமார் 500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதிக விலை கொண்ட வந்தே பாரத் அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட அதிக இயக்க வேகம் மற்றும் பயணிகளுக்கான வசதிகளுடன் அம்ரித் பாரத் ரயில்கள் அதிகபட்சமாக மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதால் பழைய விரைவு ரயில்களை விட ஒட்டுமொத்த பயண நேரத்தை வெகுவாக குறைக்கிறது. இந்த ரயில் இரு முனைகளிலும் என்ஜின்களை கொண்ட அம்ரித் பாரத் ரயில்கள் புஷ் புல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் இது வேகமான முடுக்கம் மற்றும் வேக குறைப்புக்கு உதவுகிறது. அம்ரித் பாரத் ரயில்களின் ஸ்லீப்பர் வகுப்பில் சராசரி பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து 100%த்திற்கும் அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய ரயில்வே துறை நாடு முழுவதும் 60க்கும் மேற்பட்ட அம்ரித் பாரத் ரயில்களை இயக்கி வருகிறது. மேம்பட்ட அம்ரித் பாரத் 3.0 ரயில்களின் மாதிரி பெட்டியை ஆய்வு செய்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸ் பக்கத்தில் அது குறித்த வீடியோவை வெளியிட்டு பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்துவதற்காக ரயில்வே புதிய வடிவமைப்புகள் மற்றும் சிறந்த கழிப்பறை வசதிகளுடன் கூடிய மாதிரி பெட்டிகளை தயாரித்துள்ளது என்று பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அம்ரித் பாரத் 3.0 ரயில் பெட்டிகள் மிகவும் பிரகாசமாகவும் நவீனமாகவும் காட்சியளிக்கின்றன. அவை தூய்மையாகவும் சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டதாகவும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் தோன்றுகின்றன. தரை, இருக்கைகள் முதல் திரைச்சீலைகள் மற்றும் கழிவறைகள் வரை உள்ள ஒருங்கிணைந்த வண்ண திட்டங்கள் அந்த பெட்டி முழுவதற்கும் ஒரு உயர்தரமான மற்றும் இனிமையான உணர்வை தருகின்றன. அம்ரித் பாரத் 1.0 மற்றும் 2.0 ரயில்களின் செயல்பாட்டு அனுபவத்தின் அடிப்படையில் இந்த புதிய பெட்டிகளின் வடிவமைப்பு செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அம்சங்களுடன் அடுத்த தலைமுறை அம்ரித் பாரத் விரைவு ரயில்கள் மேம்பட்ட செயல்பாட்டையும் பயணிகளின் வசதியையும் உறுதி செய்யும். வந்தே பாரத் மற்றும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில்களைப் போல ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏசி 2 டயர் மற்றும் ஏசி 3 டயர் பெட்டிகளை புதிய அம்ரித் பாரத் ரயில்களில் சேர்ப்பதற்காக இந்திய ரயில்வே தயாரித்து வருகிறது. 4 பொது பெட்டிகள், 6 ஸ்லீப்பர் பெட்டிகள், 1 முதலாம் வகுப்பு ஏசி, 2 இரண்டாம் வகுப்பு ஏசி, 6 மூன்றாம் வகுப்பு ஏசி, 1 பேண்ட்ரி கார் மற்றும் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டிகள் என புதிய அம்ரித் பாரத் ரயில்களுக்கான பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஃபோல்டபிள் ஸ்நாக் டேபிள், மேம்படுத்தப்பட்ட இருக்கைகள், LED விளக்குகள், USB ANC சார்ஜிங் போர்ட்டுகள் மற்றும் நவீன கழிப்பறைகள் இந்த ரயிலில் உள்ளன. அம்ரித் பாரத் 2.0 திட்டம் இன்னும் செயல்பாட்டில் உள்ள நிலையில் 50 அம்ரித் பாரத் 2.0 ரயில்களை உற்பத்தி செய்வதற்கான ஆர்டர் சென்னை ICF-ற்கு வழங்கப்பட்டிருந்தன. அவற்றில் 32 ரயில்கள் தயாரிக்கப்பட்டுவிட்டன. மேலும் 18 ரயில்கள் இந்த ஆண்டு தயாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிக்கனமான பயணத்தை விரும்பும் பயணிகளுக்கான கட்டண முறையையும் பிராண்ட் அடையாளத்தையும் தக்க வைத்துக் கொண்டே ஏசி பெட்டிகளையும் அம்ரித் பாரத் 3.0 ரயில்கள் வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எப்போது இந்த புதிய ரயில் செயல்பாட்டிற்கு வரும் என்பதையும் பயணம் செய்வதற்கான கட்டணம் எவ்வளவு இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள இப்போதே மக்கள் ஆர்வமாக உள்ளனர்.